ஹாய் வர்ஸ் போன வீடியோவில் நந்தினியை கூப்பிட்டு போகிறத பார்த்த சந்திரன் நந்தன் தப்பிச்சு போகிறான், அவனை பிடிங்கன்னு காவலர்கள்ட்ட சொல்கிறாரு. அதே இடத்துல இருந்த சாணக்கியரும் நந்தன் தப்பிச்சு போகிறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதுக்கு மேலே என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காட்சியில் நந்தினிகிட்ட நம்ம எப்படியோ அரண்மனையை விட்டு வெளியே செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த நந்தினியை கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது நந்தினி ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நந்தினி பயப்பட வேண்டாம், உன்னை எப்படியோ இங்கேருந்து கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அங்கிருந்து நான் வந்தேன், நம்ம 2 பேரும் இங்கிருந்து தப்பிச்சு அரண்மனையை விட்டு போகலாம் அப்படின்னு நந்தினிகிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கூப்பிட்டு போற நேரத்துல நந்தினியோட கையை பிடிச்சி ஒருத்தர் தடுத்து நிறுத்துறாங்க. யாரு? நந்தினியும் திரும்பி பாக்குறாங்க. அதே நேரத்துல நந்தனும் திரும்பி பாக்குறாங்க. கடைசி அது யாருன்னு பார்த்தா மூரா. நந்தினியும் நந்தனும் திரும்பி பார்த்த உடனே என்னோட மருமகளை நீ எங்கேயும் கூப்பிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு மருமகள் ஆகிறதுக்கு முன்னாடி அவ என்னோட புதல்வி அப்படின்னு நந்தன் சொன்னோடனே புதல்வியா இருந்தா, ஆனா இப்ப என்னோட மருமக அதனால இப்ப எங்கேயும் வரமாட்டா அப்படின்னு முறை சொல்றாங்க. இதை கேட்டு நந்தனும் இவளை நீங்க கட்டாய திருமணம் பண்ணி வச்சீங்க, அதனால உன்னோட மருமகன் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு நந்தன் சொல்றாரு. வற்புறுத்தி கைதியா தான் வச்சிருக்க முடியும், நீ சிறையில் வச்சிருந்த மாதிரி, ஆனா திருமணம் விருப்பத்தோட நடக்கப்பட்டது அப்படின்னு மூரா சொல்லிட்டு காவலர்களை கூப்பிடுறாங்க. பெண் காவலர்கள் ஆண் காவலர்களும் அந்த இடத்துக்கு வராங்க. காவலர்கள் வந்த உடனே நந்தினியை பாதுகாப்பு அறைக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு மூரா சொல்றாங்க. என்னோட மகளை யாரும் இங்கிருந்து கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு நந்தன் சொல்றாரு. பார்த்த நந்தினியும் பயந்துட்டு தயவுசெய்து இங்க இருந்து போயிருங்க நந்தினி சொல்றாங்க. இல்ல உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு நந்தன் சொன்னோன்னே தயவுசெய்து இங்க இருந்து போயிருங்க, இல்லாட்டி உங்களையும் கொண்டுருவாங்க. இல்ல நந்தினி, உன்னைய விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்க இருந்து உன்னை கூப்பிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு நந்தன் சொல்றாரு. இதை பார்த்த நந்தினியோ என் மேல் சத்தியமா நீ இங்க இருந்து போகணும், நான் சகோதரர்களை இழந்துட்டேன், இனிமேல் உங்களையும் இழக்கிறது நான் விரும்பல, வேற உயிர் போகிறத நான் பார்க்க விரும்பல, அதனால இங்க இருந்து நீங்க போங்க அப்படின்னு நந்தினி சொல்றாங்க நந்தன்ட்ட. முடிஞ்சா நம்ம மறுபடியும் சந்திப்போம், நீங்க உயிரோட இருந்தாவே எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நந்தன் மேல சாஞ்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்து நந்தனும் அழுதுட்டு அவரோட மருமகன் நீ சொன்ன அந்த வார்த்தையை காப்பாத்து அப்படின்னு மூராட்ட சொல்லிட்டு நந்தனை அந்த இடத்த விட்டு போறாரு. நந்தனை காவலர்களும் துரத்திட்டே போறாங்க. காவலர்கள் துரத்திட்டு போறதும் நந்தன் அந்த இடத்த விட்டு போறதும் பார்த்த நந்தினி மூரா மேல சாஞ்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. காட்சியில சத்யஜித் அங்க ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு, நான் இங்க பாதுகாப்பு அறையில கோவலை போல இருக்கிறேன், அங்க போய் அரசருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சத்யஜித் சொன்ன உடனே சாயாவோ பதட்டமாகறாங்க. அவரு வாள் எடுத்துட்டு அங்க இருந்து போக பாக்குற அந்த நேரத்துல சத்யஜித் நில்லுங்க, வாள் பயிற்சி எல்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்க இங்க இருந்து போக கூடாது அப்படின்னு சாயா சொல்றாங்க. இதை கேட்ட சத்யஜித்தோ குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரும்போது ஆயுதத்தை எடுக்கிறதுக்கு பயிற்சி தேவையில்லை சாயான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. தடுத்து நிறுத்துறதுக்கு சத்யஜித் பின்னாடியே சாயாவும் போறாங்க. இதை பார்த்த ஹெலனாவோ நான் வெட்டிய குழியில தானே விழுந்து செல்வது இதுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்ற நேரத்துல துர்தரா சந்திரநந்தினியை நீ தான் காப்பாத்தணும் இறைவா அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட உடனே ஹெலனா துர்தரா பார்த்து முறைக்கிறாங்க. இன்னைக்கு நடக்கிற யுத்தத்துக்கே நந்தினி தான் காரணம், அவளை காப்பாத்தணும்னு நீ இறைவன்கிட்ட வேண்டியா அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்னது தப்பு தான், நான் நந்தினியை காப்பாத்தணும்னு சொல்லல, நான் சந்திராவை காப்பாத்தணும்னு தான் சொல்றேன், இறைவா எப்படியோ சந்திராவை காப்பாத்து அப்படின்னு துர்தரா சொல்றாங்க. பயந்துட்டு சந்திரனும் தனநந்தனும் சண்டையிடுற காட்சியை காட்டுறாங்க. தனநந்தன் அங்க இருக்கிற காவலர்கள்ட்ட சந்திரனை பின்னாடி தாக்குறதுக்கு கண்ணால செய்கை பண்றாரு. காவலர்களும் சந்திரனை பின்னாடி தாக்க வராங்க. அதே நேரத்துல தனநந்தனும் தாக்கிட்டு இருக்காரு சந்திரனை பின்னாடி தாக்க வர்றத பார்த்த சத்யஜித்தோ அரசர் உங்களை பின்னாடி தாக்க வராங்க அப்படிங்கிறாரு. இதை கேட்ட சந்திரனும் பின்னாடி தாக்க வர்ற காவலர்களை தாக்கிட்டு மற்ற காவலர்களை தாக்க போறாரு. சத்யஜித்னால சந்திரனோட உயிர் காப்பாற்றப்பட்டதை பார்த்து கோபம் அடைஞ்சு தனநந்தன் சத்யஜித்தை தாக்க போறாரு. சத்யஜித்தோட கழுத்துல கத்திய வச்சு சந்திரான்னு தனநந்தன் கூப்பிடுறாரு. இதை பார்த்த சந்திரனும் வேண்டாம், உன்னோட கோபம் எல்லாம் என் மேலதான், அதனால தாக்குதல் என் மேல நடத்து, அவன் மேல நடத்தாத அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. முடியாது, யுத்தத்துக்கான சட்டத்துல இதெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி விஷயம்லாம் உன்கிட்ட வந்து தான் கத்துக்கிட்டேன், ஞாபகம் இருக்குதா, அரண்மனையில என்னோட படை கைதியா கூப்பிட்டு கழுத்துல கத்திய வச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போனீங்க, ஞாபகம் இருக்குதா உனக்கு அப்படின்னு தனநந்தன் சந்திரனை பார்த்து கேட்க
கேட்கிறாரு. இதை கேட்டு சந்திரனும் கோவப்பட்டுட்டே இருக்காரு. அதுக்கான விளைவு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சத்யஜித்தை கீழே தள்ளி கொல்ல பாக்குறாரு. இதை பார்த்த நந்தினியும் அந்த இடத்துக்கு வந்து வேணாம், இவரு நிரபராதி, இவரு எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு தடுத்து நிறுத்துறாங்க. முடியாது நந்தினி, எந்த குடும்பம் நம்மளை அழிச்சதோ அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் இவன். எந்த குடும்பத்துல சகோதரர்கள்லாம் கொண்டானோ அவனே அந்த குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்திருக்கிறான் அப்படின்னு தனநந்தன் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு சந்திரனும் கோவப்பட்டு இருக்காரு. அதே நேரத்துல நந்தினிய தள்ளி விட்டு தனநந்தன் சத்யஜித்தை கொன்றாரு. நந்தினியோட தலையில அடிபட்டு அவங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ள வேணான்னு சந்திரன் சொல்லிட்டு இருக்கிற நேரத்திலேயே சத்யஜித்தை தாக்கி கொன்றாரு. சத்யஜித்தை தாக்குனதை பார்த்து சாயாவும் அதிர்ச்சியாகி அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.